கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னடா இது புதுசாக ஃப்ரெண்டு கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே உன்னை பார்த்ததில் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு, நான் நினச்சி கூட பார்க்கலன்னு இருக்கேன். இல்லை, நான் உன்னோட சர்ஜரியை பற்றி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ என்னான அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, எனக்கே அது ஷாக்காக தான் இருந்துச்சு. இப்போ நான் ஓகேவாக தான் இருக்கேங்கிட்டு இருக்க. நீ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட போலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னும் இவர் பொண்ணு கூடலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பார்க்க இவளுக்கு மனசே உடஞ்சு போய் அப்படியே கஷ்டமா இருக்கு. அப்படியே தலையை தொங்க பொட்டி இவ பாட்டுக்கு மனசே உடஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜீனி டீச்சர் இருக்கார்ல, அவர் வேற வந்துட்டாரு. அவர் வந்த உடனே என்ன இங்கே தனியாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, காஃபி குடிக்க வந்தேன் அப்படின்ட்டு இருக்கான். இவன் கத்திர அவனுக்கு கேட்டுற போது மேக்ஸ் டீச்சருக்குன்ட்டு இவன் ஓடிக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அவன் மேக்ஸ் டீச்சரை பார்த்தோன்னே என்ன சார் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாமா நீங்கள் தான் அப்படின்ட்டு. ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்க. அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. இவங்க உங்கள் ஃப்ரெண்டா? சே, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவதா? நல்ல கொலிக்கு போல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த அம்மா ஹாய் சார் அப்படின்ட்டு டீசெண்டாக ஒதுக்கிடுச்சு. நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, நான் மேக்ஸ் டீச்சர் கூட நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ரொம்ப நல்ல பையன் இல்லை இவர், 2 பேரும் நிஜமாலுமே ஃப்ரெண்ட்ஸ் தானா என்ன அப்படின்ட்டு இருக்க. வா கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே தானே நின்றுட்டு இருக்கா. முன்னாடியே போய் ஒரு அட்டனன்ஸை போட்டலான்ட்டு, நீயும் நல்லா படி, அப்போ தான் அந்த அம்மா மாதிரி பெரியலாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும்டா வேணுங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோ பாட்டுக்கு அவங்க ஏற்ற போயிட்டுருக்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் இவரோட ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறா. ஓ நீங்கள் ஸ்டூடெண்ட்டா, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டு ஷீலாவும் நல்லா பேசுகிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு பார்த்தேன்னா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு, நீங்கள் 2 பேரும் எப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கா, நாங்கள் மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்க. ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொன்னேன்ல அந்த ஆஃபரு, அதை மறந்துடாத ஓகேவா, ரொம்ப யோசிக்காத, நல்லா திங்க் பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த டைம் பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோயினை பேசிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவள் போன உடனே சரியான வயிறு அடிச்சிடாயிடுது. உங்களோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு போல் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா, ரொம்ப அழகாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, கைண்டாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. யோசிச்சு பாருங்கள், அவங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, நம்ம இல்லைனா நொய் நச்சிட்டு இருப்பாங்கள்ல. பாவம்ல அந்த பையன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லாதது போல் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க. எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. நீ 50 மார்க் இந்த எக்ஸாமில் வாங்கலைன்னா நீ பண்ணுற வேலையை உங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துருவேன்ட்டு ஹீரோ நாவல்லே இருக்காங்க. நம்ம ஹீரோயினா ஐயோ சார் அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் படிச்சிடறேன்ட்டு இருக்க. அவரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ நில்லுங்க கேளுங்கன்ட்டு இவ பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. காமெடியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு தான், சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா, அவங்க உங்களை என்ன கேட்டாங்கன்ட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, நீ உன் படிக்கிற வேலையை மட்டும் பாருன்ட்டு இருக்கா. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கோக் வாங்கிட்டு வந்தேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இங்கே ஓடிடாதீங்கன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நிற்க சொல்லி அப்படியே குடுன்னு போய் கோக்கு வாங்கிட்டு வந்துடுறா. வந்த உடனே வாங்க சார் போகலாம் அப்படின்ட்டு இருக்க. இந்நேரத்தில் கோக்கு குடிச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இது ஒன்றும் எனக்கு இல்லை, என்னோட தம்பிக்கு, இல்லைனா அவன் எங்கள் வீட்டில் போட்டு விட்டுருவான் அப்படின்ட்டு இருக்க. இப்படி உன் தம்பிக்கு பயப்படுற அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம் சார், வேறு என்ன பண்ணுறது, அவன்கிட்ட தானே ஆயுதம் இருக்குன்னு இருக்க, எப்படி நீ மாட்டின அப்படின்ட்டு கேட்குறாரு. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க, ஒரு நாள் இரவு அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎல் சீரியஸ் பற்றி அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சரியான பிஎல், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிஎல்லை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு, அதாவது இவளோட பிஎல்லாக தான் இருக்கும். அதை பற்றி அந்த ஸ்டோரியெல்லாம் போட்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பா. அதை படித்து பார்த்துட்டு செமையாக இருக்குது, இந்த ஆர்டிஸ்ட் எழுதுறவனெல்லாம் சூப்பராக இருப்பானே, இவ்வளோ பெரிய யோசனையாக இருக்கிறவன் எவன் இருக்கான் இந்த பூமியிலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. யாரும் டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்கோம். இவளுக்குன்னா அப்படியே தூக்கி வாரி போட்டிருக்கும், யாரா இதுன்ட்டு. அவங்க அம்மா தான் நினச்சி போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயின் சோலி முடிஞ்சிடான்ட்டு அப்படியே ஸ்லோவாக திரும்பி பார்ப்பா பாருங்க. டக்குன்னு பார்த்தா அவன் தம்பி நின்றுட்டுருப்பான். அவன் நின்றுட்டு ஒரு முறைக்கிறத விட ஒரு வில்லங்கமான ஸ்மைலை போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போவே கையும் களவுமாக மாட்டியிருப்பா. எல்லாத்தையும் பார்த்துட்டியா என்னன்ட்டு அவள் கேட்டுட்ருக்க. அவள் தம்பி பார்த்தீங்கன்னா நான் பார்க்காம இருப்படாங்கிற மாதிரி ஒரு சிரிப்பை போட்டிருப்பான். அதிலிருந்து இந்த மாதிரி அவன் வாங்கி கொடுக்கலனா எங்கள் வீட்டில் சொல்லிடுவான், அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டே நான் எல்லா வேலையும் பண்ணுறதா இருக்குது, பாருங்களேன் என் விதி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட விதியை பற்றி ரொம்ப கொடுமையாக புலம்பிட்டு வந்துட்டு, நான் ரொம்ப பாவம் இல்லை, எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நடிச்சிட்டு இருக்கா. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்முன்னு கேட்டுட்டு ஒரு சைலண்ட்டாக வரைவ அப்படியே விட்ட போகிறா. அன்னைக்கு இந்த கேள்வி நான் கேட்டேன்ல உங்ககிட்ட, நீங்கள் ஏன் இந்த வெளிநாட்டு ஆஃபர்லாம் விட்டுட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்ட்டு, அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலைன்னு கேட்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கிறாரு. அதிலே தெரியுது அவர் ட்ரஸ்ட் எல்லாம் ப்ரோக் ஆன மாதிரி. நம்ம ஹீரோயின்ட்ட பேசாமல் அவர் பாட்டுக்கு ஒரு ரூம் போயிட்டு இருக்க. அங்கே ரூம் போனோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வட்டமேசை மாநாட பாட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, பல நாள் கழிச்சு உன்னோட தோழி உன்னை மீட் பண்ண வந்திருப்பா போல, மீட் பண்ணிங்களா, என்ன பேசிக்கிட்டீங்க 2 பேரும், ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு வந்த
வந்துட்டு முதல் வேலையாக உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா. இத்தனைக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே கூப்பிடல, என்னையும் பார்க்கவில்லை. இதுலேருந்து என்ன தெரியுது, அவளுக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பாட்டுக்கு டக்குன்னு போயிடுறாரு உள்ளே எதுவுமே பேசாமல். நான் சொல்லலை அப்படின்ட்டு இருக்க. நிஜமாலுமே இவன் லவ்வலாக பண்ணியிருப்பாடாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மேபி டேட் பண்ணிட்டு ப்ரோக்கப் பண்ணியிருக்கலாம். அதனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே குவிட் பண்ணியிருக்கலாம் அந்த கேமையே. அதனால மேக்ஸை குவிட் பண்ண முழுசாக முடியாமல் டீச்சர் வேலையாக பார்த்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் கூட நடந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இதெல்லாம் லவ்வாக தான் இருக்கும்ன்ட்டு, இல்லைனா ஏன் பயந்து ஓட போகிறாங்கன்ட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்கிற அப்படின்ட்டு. மேபி இருக்கலாம்ல, இவன் சொல்கிறதுலேயும் லாஜிக்காக இருக்குல்ல. ஹை ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்காகலாம் அவன் காம்படிஷனில் விட மாட்டான்டா அப்படின்ட்டு இருக்க. அந்த கேமரா மேலே இருக்க பயமாக கூட இருக்கலான்ட்டு நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் சொல்லிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினுக்கு மண்டக்குள்ள ஒரே யோசனை. ஏன்னா நம்ம ஷீலா சொல்லியிருப்பா, உன் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்டை பார்க்குறதுல என்னடி ஆச்சரியம், ஏன் இதுக்கு முன்னாடி டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட இருந்து நீ பார்த்ததே இல்லையான்னுட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கா. இன்னொரு நாள் மீட் பண்ணுறாளாமா. என்ன எதுக்கு அவள் இன்னொரு நாள் பார்க்கணும், இதை வச்சு ஒரு கண்டென்ட்டை யோசிக்கிறேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் 3 மூளையை அப்படியே கசங்கி புழிஞ்சு இப்படிலாம் எழுதணுன்ட்டு ஆரம்பிச்சிட்டா. இந்த டைம் எப்படி எழுதுறான்னா, நம்ம ஷீன் இருக்கான்ல அவனை பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க. கொண்டு போனது வேறு யாருமே இல்லை, அதாவது நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களே அவங்க பணம் கொடுத்து தான் ஒரு பொண்ணு ஊசி போட்டு இன்னைக்கு உன்னை கொல்ல போகிறேன், உன்னோட கடைசி ஆசை எதுனா இருந்தால் சொல்லு, எனக்கு காசு கொடுக்குற வரைக்கும் உன்னை நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், எனக்கு வர்றது வந்தால் போதும், நீ எப்படி போன எனக்கு என்னன்ட்டு அவள் அடி நடிச்சு விட்டுருப்பா. இன்னையோட சரி, உனக்கு கடைசி நாள், யாரும் உன்னை காப்பாற்ற விட முடியாதுன்னு இருக்க. ஹீரோ அப்போ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வந்த உடனே சரி அப்படியே காடுலேயே சும்மா கதி கலங்க வச்சு ஒரு ட்ராமாவை போட்டு, என்ன திமிரு உனக்கு, என்ன தைரியம் உனக்குன்ட்டு அவளை ஒரே அடி இழுத்து போட்டு அடிச்சிருப்பாரு. அப்படியே ஒரு ஹீரோயிஸ்தை காட்டிக்கிட்டு இருக்க. ஹேர் ஸ்டைலில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுப்பாக இருக்கும், அழகாக இருக்கணும் பார்த்துக்கங்களேன். அப்படியே போய் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உன் மூச்சு எனக்கு கூட தான் இருக்கும் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், என் கையை பிடின்ட்டு அவர் கேட்டுட்ருக்கேன். இன்னொரு டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி நான் வராமையாங்கிற மாதிரி அவர் கூட போயிட்டுருக்கேன்ட்டு அப்படியே கதையை மாற்றி விட்டுறா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதாவது இந்த கடத்தி வச்சிருப்பாள் அவளை கட்டி வச்சிருக்காங்க. உன்னோட தண்டனையை நானே கொடுக்குறேன், எனக்கு தானே இந்த ஊசி எடுத்துகிட்டு வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி எடுத்து அவளுக்கே போட்டு விட்டு அவளோட கதையை முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கேன்ட்டு இப்படி ஒரு கதை. என்னடா இது கதை நல்லா தானே இருந்துச்சு, அவங்க 2 பேர்த்துக்கு எழுதுனான்னு பார்த்தா கடைசியில் நான் வந்துட்டேனேன்ட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் நம்ம ஸ்கூலில் அட்டனன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அந்த பொண்ணு இருக்கால, அதாவது அந்த சிடுமூஞ்சி பொண்ணு, அந்த பொண்ணு வரவே இல்லை. ஹீரோயினும் பார்க்குறா, இன்னைக்கும் வேலை நம்ம தானே நினச்சிட்டு இருக்க. அந்த பொண்ணு லேட்டாக வரா. ஹீரோ பார்க்குறாரு, பட் அந்த பொண்ணு வந்த உடனே கிளாஸ்குள்ளே ஃபுல்லாக ஆல்கஹால் ஸ்மெல்லாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன இது இப்படி ஸ்மெல்லாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பொண்ணை பார்க்குறா, பட் அவள் கையில் ஏதோ காயங்கிற மாதிரி இருக்குது. அவள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக விட்டுடுறா. அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லை மட்டும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் அந்த காயத்தை பார்த்து எதுவுமே பேச முடியாமன்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்கன்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீ போ நர்சிங் ரூமுக்கு போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு இருக்கல சிடுமூஞ்சி அவளை எந்திரிக்க சொல்கிறாரு. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு இந்த நர்ஸ்க்கு ரூம் இருக்குல்ல அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கா. பட் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜீனி டீச்சர் இருக்கான்ல அவன் கண்ணில் மாட்டிடுறா. இவளை கிராஸ் ஆகி போனோடனே அவனுக்கு ஆல்கஹால் ஸ்மெல் அடிச்சிருச்சு. முதல் வேலையாக போய் அவங்க அத்தைக்கிட்ட போட்டு விட்டுறான். அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் டீச்சர் தானே அவர் கிளாஸ் டீச்சர், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு சரக்கடிச்சிருக்கான், உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி இருக்க. என்ன நீ ஸ்கூலோட மானத்தையே இப்படி வாங்கிட்டு இருக்க, அன்னைக்கு அந்த யூனிஃபார்மில் மாட்டினவளும் நீ தானே, இப்போல்லாம் ஸ்கூலில் அலவுட் இல்லை உனக்கு தெரியாதா, இப்படி மட்டும் சரக்கடிச்சிட்டு வந்தால் ஸ்கூலுக்கு என்ன ஆகணும்னு உனக்கு தெரியுமா இல்லையா, உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போகிற பாருன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன ரீசன் வேணாலும் சொல்லுங்கள், ட்ரிங்கிங் ஏதாவது மைனர் அலவுட் இல்லைன்னு தெரியும்லன்னு இருக்க. ஹீரோ அந்த பொண்ணு ஒரு 10 நிமிஷம் வெளியே நில்லுங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் அவள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வரைஞ்சிட்டு இருக்கா, அவள் பார்ட் டைம் ஜாபெல்லாம் போகிறான்னு நினைக்கிறேன், அவ்வளோ கஷ்டத்துலேயே அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா, அவளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, இனிமேல் வராத மாதிரி பார்த்துக்கலாமே, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, பட் அவளோட லைஃப் தான் அவளை எப்படி கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி இவர் ஒரு ஸ்டாஃபாக என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ இனிமேல் நான் அவளை மாத்துறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஸ்கூலோட மோட்டோ என்னன்னு தெரியுமா, நம்ம ஸ்கூல் எல்ஐட்ஸுக்காக கட்டப்பட்டது, அப்படி இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, அழகாக சஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமேன்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ப்ரூஃபோடு மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோ வழி எதுக்கும் பேச முடியல, அதனால இவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிட்டுருக்க. அங்கே இவன் என்ன இந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஜீனி டீச்சர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்கா, அதாவது இந்த மேக்ஸ் டீச்சர் அந்த ஒலிம்பிக் சாம்பியனோட பேசிகிட்டு இருக்கான், அதை தான் உங்ககிட்ட நேற்று சொன்னுட்டு இருக்க. இதை எதுக்கு இன்னைக்கு சொன்னேன், அந்த ஒலிம்பிக் சாம்பியன் கிட்ட பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ட்டு அந்த பிரின்சிபல் கத்திக்கிட்டு இருக்கா.
இன்னொரு பக்கம் இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் போறாரு. தோ நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண, என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு ஒரு எஸ்ஏ மாதிரி எழுது, நான் அதை பிரின்சிபலுக்கு அனுப்புறேன், உன்னோட சஸ்பெண்டு அதாவது பனிஷ்மெண்ட் நான் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன், இனிமேல் இப்படி பண்ணாத, கொஞ்சமாச்சு நீ மாற ட்ரை பண்ணு, நான் என்னால் பெனால்ட்டி ரெடியூஸ் பண்ண முடியும், அதை மட்டும் பண்ணி தரேன்ட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கேன்டீனில் சாப்பிட்லான்னு போயிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவ போனோன்னே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு எஞ்சி பக்கத்து டேபிளுக்கு போயிடுறா. ஹீரோயினுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன் அவங்க 2 பேத்துக்கு என்ன சண்டையா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு நார்மலாக முடிஞ்ச அளவுக்கு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்தாலே சரி அவளோட ஃப்ரெண்டு எஞ்சி போயிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்ட்டு அவள் பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏன் இவங்க 2 பேத்துக்கு ஏதோ பெருசாக சண்டை போல, இன்னொரு மேட்ரு அப்படின்ட்டு அவள் சந்தோஷமாக இருக்கா. என்ன மேட்ரு அப்படின்ட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நடந்ததில்ல, சிடுமூஞ்சி பொண்ணுக்கு ஹீரோ பேசினது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அவர் எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்காரு பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்க. எப்போ தான் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க, இன்னமும் அவள் பேசாமல் சுற்றிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லை, நாங்கள் எந்த சண்டையும் போடலன்ட்டு அவளோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லியிருப்பால இந்த மாதிரி அப்படின்ட்டு. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கும். உங்க கூட சேர்ந்து இந்த அல்ஜிப்ரா சாப்டர் இருக்குல்ல, அதை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை ரிசர்ச் பண்ணணுன்னு இருக்கேன், அது எந்த டாப்பிக்கு, அது அவ்வளோ டஃபாலாம் இருக்காதே, அது ஈஸி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு டாபிக் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி, யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு உங்க கூட படிக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா நீ எவ்வளோ அறிவுன்ட்டு எனக்கு தெரியும், நான் உங்க கூட ட்ரை பண்ணணும்னு ஆசை, நீ பேசாமல் யூஎஸ் வா, அங்கே வந்து உன்னோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இவர் அதையவே நினச்சிட்டு அந்த பொண்ணை நினச்சி என்ன டென்ஷன் ஆனாலும் தெரில, டக்குன்னு வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வாக்கிங் போகிறேன்னு தெரிஞ்சோடனே ஷின்னு இருந்துட்டு நானும் வரேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். அவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நீ என்ன சொல்ல போகிற, கூட போய் படிக்க போறியே என்ன ரிசர்ச்சுக்குன்னு இருக்க. ஹீரோ டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுறாரு. நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே சொல்கிற, ஏதோ ஒன்று உன்னோட லைஃப் நீ தான் முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கலான்னு உட்காந்துருக்கா. அவன் தம்பி அதுக்குள்ளே இப்போ நீ எனக்கு போய் கோக் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இருக்கான். ஹீரோயின் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நாளைக்கு போகவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் தம்பி பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு நாளைக்கா அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இரு நான் போறேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தம்பிக்கு கோக் வாங்கலான்னு நைட்டு கடைக்கு போயிட்டு இருக்க. அப்போதான் இவங்க 2 பேரும் நடந்து போகிறத பார்க்குறா. பார்த்த உடனே நம்ம அம்மனிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சார் அப்படின்ட்டு இவ்வளோ பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது சரி அவள் சொன்னால யூஎஸ்க்கு நீ போறியா என்ன அப்படின்ட்டு வெளிநாட்டில் போயிட்டு ரிசர்ச் பண்ண போறியா என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை. உனக்கு சான்ஸ் இருந்தால் நீ அதை யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட ஃபியூச்சரை நீ பார்க்கணும்லன்னு இருக்க. இப்போ நீங்கள் யூஎஸ் போறீங்களான்ட்டு ஒரு சவுண்டு. யாரா இந்த பூங்குரல்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின். அவன் ஏதோ 10 வருஷம் லவ் பண்ணிட்டு ஏமாத்த போன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பதிலே பேசாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த அதிர்ச்சியில் ஏமாந்து போயிருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பாக இந்த எபிசோட் காமெடியாகவும் இருந்திருக்கும், அதே மாதிரி நல்ல சீன்ஸாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடு பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பக்காவான எபிசோடில் வழக்கம் போல் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.